மயிலாடுதுறை பார்த்திபன் 19 வயது, பெண்ணுக்கு 17. காதலிப்பது தப்புனா, கடவுள் நம்மள படைச்சதும் தப்பு தானே! இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் நம்மள படைக்கும்போது சாதி எதுவுமே படைக்கலையே! எல்லாமே நம்ப தானே உருவாக்கணும். நான் குழந்தையா பொறக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, நான் ஒரு பள்ளிக்கூடம் போய் சேரும்போது, என்ன சமுதாயம், என்ன நீ ஆள் அப்படி சொல்லிட்டு என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது என் ஊர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. நீ இந்த சமுதாயம் அப்படி சொல்ட்டு. எங்க அப்பா என்ன பண்றாரு, நான் வந்து பொறக்கும்போதே, "இந்தா தம்பி சாப்பாட்டுல கொஞ்சம் சாதிய கொஞ்சம் விதைச்சு வுட்டாரு." என்ன பண்றது? நாங்க என்ன பண்ணோம், சின்ன வயசுல சும்மா டீ ஷர்ட் அடிச்சுக்கின்னு அப்படியே சுத்திக்கின்னு நம்ப சமுதாயத்த ஆட்கள பின்னாடி ஃபோட்டோவ போட்டுக்கின்னு சும்மா ஜாலியா கத்திக்கின்னு நான் இந்த ஆளு, அந்த ஆளு இப்படி இப்படின்னு திமிரா சுத்தின்னு இருந்தோம். இப்போ வந்து அத அழின்னா எப்படி அழிக்க முடியும்? அப்ப மாற்றம் வந்து எங்க வந்து உருவாகுதுன்னா, நம்ம அப்பா, அம்மா கிட்ட தான் உருவாகுது. அப்ப நம்ம பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்னா, எதுவும் தெரியாம வளர்க்கணும். அப்ப வந்து இப்ப நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் போறேன்னா, அங்க என்ன வந்து முத்திர குத்துறான். "இந்தா எடுத்துன்னு போ" அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஜாப் வேணும்னா, "போய் ஜாதி சான்றிதழ கொண்டு வா" அப்படின்றான். எதுக்கு ஜாதி சான்றிதழ்? மனித சான்றிதழ்ன்னு சொல்ட்டு ஒரு பொதுவாவே அறிக்கை விடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே சரி சமம்ன்னு சொல்ட்டு அறிக்கை விடுங்க. உங்க கவர்மெண்ட் தான. ஏன் அப்ப கவர்மெண்ட் நல்லது இதெல்லாம் நெனைக்கும்போது, நீங்க இதெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க தான் அரசியலே பண்றீங்க. இந்தாப்பா உனக்கு வந்து 1,00,00,000. உன்னோட சமுதாயத்தோட ஆட்களோட ஓட்டுலாம் எனக்கு தான். இந்தாப்பா உனக்கு 1,00,00,000. உன்னோட சமுதாயத்த ஆட்களோட ஓட்டுலாம் எனக்கு தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு கட்சிய ஆரம்பிச்சு, எங்கள வந்து வித்துடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவனுங்க கிட்ட போயிட்டு நாங்க வந்து கொத்தடிமையா வேலை செய்யறது தான் இருக்கு. என்ன பண்றது? இப்ப மாற்றம்ன்றது வந்து எங்க மாறுதுன்னா, நம்ப தான் மாத்திக்கணும். அப்ப அவன் வந்து ஓட்டு வாங்கி குடுக்குறான்னா, அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அப்ப மேல இருக்கிறவன் நல்லா இருக்கான். அவன் மூலிய அவன்கிட்ட தான் குமுடி இருக்குது. அந்த குமுடிய கட் பண்ணா எல்லாரும் வந்து டீசென்ட்டா அழகா இருப்பாங்க. புரியுதுங்களா? மாற வேண்டியது நம்ப தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காணொளியில நெறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, அந்த சமுதாயத்த பத்தியே பேசினே இருக்காங்க. மென்ஷன் பண்ணி. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் வளர்ந்து மேல போயின்னு இருக்கு. "ஏய் நீயா நானா வா அச்சின்னு மாயலாம்" அப்படின்னு தான் தோணுது. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பொதுவா பேசுங்க. அப்பதான் வந்து இந்த சாதிகள்லாம் கொஞ்சம் லைட்டா ஒழிக்க முடியும். இன்னொரு 100 வருஷம் தாண்டி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ப பெரியார், அம்பேத்கர், பாரதியார்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காலத்துல. எப்பா! இப்ப கொடூரமா இருக்கே! அப்பலாம் எப்பா சாமி! அதெல்லாம் நெனைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உன் பிள்ளைகள வளர்க்கும்போது கரெக்ட்டா வளங்க. இந்த சாதி சான்றிதழ் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல. எந்த வேலைக்கு போனாலும் சாதி சான்றிதழ கொண்டு வாங்க. மனித சான்றிதழ்னு சொல்லிட்டு எழுதி குடுங்க. எல்லாரும் வந்து பொதுவா வந்து வேலைக்கு ஆட்கள் எடுங்க. அந்த மாரி வந்து கொஞ்சம் கொண்டு வாங்க டெக்னாலஜிய. அதுல வந்து ஒரு ஸ்கேனர குடுத்து இது பண்ணிட்டு, அப்ப நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சமம். அது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு எனக்கே தெரியல. சாதினா ஃபுல்லாவே இருக்கக்கூடாது. சாதின்றது ஒரு சாக்கடையா அந்த இருக்கவே கூடாது. அழிச்சிடணும். புரியுதுங்களா? அந்த மாரி வந்து ஒரு சிஸ்டத்த கொண்டு வாங்க. நாங்க இந்த சமுதாயத்த ஆளுன்னு இருக்கக்கூடாது. மனித சமுதாயத்த ஆளுன்னு சொல்ட்டு எங்கள ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இந்த உலகத்துல. அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த நாடு. தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் இனிமேட்டு இந்த மாரி நடக்கக்கூடாது. மாற்றங்கள் வேணும்னு சொல்ட்டு தான் உங்கள தேர்ந்தெடுத்தோம். கண்டிப்பா நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்ட்டு, இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.